வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகநாதன் கந்தசாமி. முக்கியமான இன்னைக்கு ஒரு தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாறு டைட்டில், அதாவது வரலாறு அந்த சப்ஜெக்ட்ல வந்து கேள்விகள் எப்படி எடுத்திருக்காங்க, எந்தெந்த டைட்டில் எடுத்திருக்காங்க, இதுக்கான ஒரு கண்டினியூட்டியான ஒரு விஷயம். நம்ம அந்த கண்டினியூட்டியை மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே அந்த வரலாறுல இருந்து என்னென்ன இயர்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா அடிக்க முடியும் அப்படிங்கிறோட தகவல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து பாருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது இப்ப வரலாறு கொடுக்குறோம், அடுத்து கூட பாத்தீங்கன்னா இதுல சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வரக்கூடிய அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, இதுவும் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இது அத்தனையுமே வந்து எங்க கேள்விகள் எடுத்திருக்காங்க, அதனுடைய கண்டினியூட்டி என்ன, நம்ம என்ன லெவல்ல படிச்சா போதும், நம்ம எல்லாத்தையுமே படிச்சு உட்காந்துருக்குமா, அப்படி தேவையே இல்லை. நம்ம எந்த ஒரு கட்டத்துக்குள்ள, அதாவது இதுதான் ஆரம்பம் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம படிச்சுட்டா போதும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அந்த ஒரு முதுகெலும்பு தொடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம இப்போ பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு வரலாறு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறோம். சரி, இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏற்கனவே டிஎன்டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இப்ப 2023 நடந்த அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது 22 நோட்டிபிகேஷன் 23 ஸ்டார்டிங்ல எக்ஸாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் அத்தனையுமே அது பேட்ச் வைஸ் பண்ணாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வரலாறு கொஸ்டின்ஸ் மட்டும் தனியா எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணி அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த பேஜ் நம்பர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட முதற்கொண்டு, அவங்க கேட்ட கேள்வி முதற்கொண்டு, அந்த டைட்டில் வைஸா, அந்த டைட்டில் கூட பாத்தீங்கன்னா அந்த வரலாற்றினுடைய அந்த கால வரிசைப்படி நம்ம அதை வரிசைப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம். சோ இதுல எப்படி கேட்டிருக்காங்க, வரலாறு நம்ம எப்படி படிக்கலாம், அதை ஃபுல்லா அந்த கால வரிசை எப்படி முழுசா நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல்ல இப்ப பாருங்க, ஹிஸ்டரி 6th ஹிஸ்டரியில் நம்ம சொல்றதுப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது நம்ம முதல்ல பார்ப்போம். என்ன அவங்க கேட்ட கேள்வினா, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக டேஸ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது. இது முதல் கேள்வி, சரிங்களா? அதாவது இந்த டைட்டில் இருந்து கேட்ட ஒரு கேள்வி 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. வரலாறு நம்ம முதல்ல எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த தொல்பொருள் பழங்கற்காலம் அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஓரமா வச்சு ஒதுக்கி வைப்போம். அது 6th ஸ்டாண்டர்ட் 9th பிளஸ் 1 கேட்டிருக்காங்க. நமக்கு அது இப்ப தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி எங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3500 இருந்து 1000 வரைக்கும் அப்படின்னு 1500 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். முதல்ல இந்த வருஷத்தை எல்லாம் வரிசையா எழுதி உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒண்ணு கிடையாது, 3500 to 1500 வரைக்கும் நம்ம வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டா. இது வந்து சிந்துவெளி நாகரிகம் வச்சுட்டா கூட 1500 to 600 வரைக்கும் வேத காலம் சொல்றோம். அதுல 500 to 1000 வரைக்கும் முன் வேத காலம், 1500 to 600 வரைக்கும் இருக்கிறது பின் வேத காலம் சொல்லி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, சோ வேத காலம் 1500 to 600 வரைக்கும் இருக்கிறது. முதல் வருஷம் சிந்துவெளியில ஆரம்பிச்சு, அடுத்து வேத காலம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுப்பு, அப்புறம் மௌரிய பேரரசு ஸ்டார்டிங் ஆயிடு. அது வந்து பாத்தீங்கன்னா 324 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கிமு 324 326லயே வந்துட்டு அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு. அந்த ஒரு 18 மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருப்பாரு. சரி, அந்த காலவரிசை எப்படி நம்ம வரிசையா வருவோமே, கிமு அப்படிங்கிற பொழுது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது, ரிவர்ஸ்ல வரும் வருஷம். அப்போ அங்கிருந்து 3500 இருந்து ஆரம்பிச்சுன்னா சிந்துவெளி நாகரிகம், வேதகால நாகரிகம், அடுத்து மௌரிய பேரரசு ஸ்டார்ட் ஆகும் பொழுது 324 to 180 வரைக்கும் கிமு, சரிங்களா? சோ இது வந்து மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசுல வந்துட்டு நம்ம அசோகரால வருவாரு, பிந்துசாரர், இவங்க வரிசை அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய அவங்க எல்லாம் வரிசை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒவ்வொரு தனியா சந்திரகுப்த மௌரியர், அப்புறம் பிந்துசாரர், அப்புறம் அசோகர், அவருடைய மகன், இவங்களெல்லாம் நம்ம வரிசை பார்க்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு வருஷத்துல பாத்தீங்கன்னா 324 to 180 வரைக்கும் வந்துருது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிபி 78ல கனிஷ்கருடைய காலகட்டம் வந்துடும். அதுக்கு பின்னாடி 312 to 600 சம்திங் குப்தர்களுடைய காலம் வந்துடும். அப்புறம் 600 சம்திங் வந்து ஹர்ஷருடைய காலம் வந்துடும். அப்புறம் இந்தியாவுக்கு வந்து 3 முக்கிய முஸ்லிம் மன்னர்கள் சொல்லிட்டு கிபி 772 அது 712 இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு முகமது பின் காசிம், அப்புறம் 1000 வந்து பாத்தீங்கன்னா முகமது கோரி, சாரி முகமது பின் துக்ளக், ஏன்னா எம்பிடி நம்ம சொல்றோம், முன்னுக்கு பின் துக்ளக், முரணான் துக்ளக் அப்படின்ற மாதிரி எம்பிடி நம்ம சொல்றோம். சோ 1000 காலகட்டத்தில் துக்ளக் வந்துடும். அப்புறம் கோரி, அப்புறம் கோரி வந்ததுக்கு அப்புறம் தான் அடிவை வம்சம் ஸ்டார்ட் ஆகும். 1206ல டெல்லி சுல்தானிய வம்சம். 1206 இருந்து 1576 வரைக்கும் டெல்லி சுல்தானிய பேரரசு. 1528 1707 வரைக்குமே முகலாய பேரரசு. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு நம்ம வரிசையா போயிட்டே இருப்போம். சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு கேள்விகளும் இந்த டைட்டில் இருந்து வந்திருக்கா சார் அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சோ அப்ப அந்த ப்ரூஃப் நமக்கு தேவைப்படும் பொழுது, இது போன முறை டெட்ல கேட்ட கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதுல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு அந்த டேட்ல கேட்டிருப்பாங்க. இதுக்கு இடையில தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர், அது சம்பந்தமான ஒரு சில தகவல் கொடுத்திருப்பாங்க. நம்ம கண்டினியூட்டி பாருங்களேன், சிந்துவெளி நாகரம் சொன்னோம், அடுத்து வேதகால நாகரிகம் நம்ம சொன்னோம். அப்புறம் இடையில மாபெரும் சிந்தனையாளர்கள், புதிய நம்பிக்கைகள், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்னொரு சப் டைட்டில்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு
பின் சமூக சமய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாராம் மோகன் ராய் இவங்களை பார்க்கணும் இல்லைங்களா, பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சமண மதம் புத்த மதம் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த சமண மதத்தை மகாவீரர், புத்த மதத்தை கௌதம் புத்தர் சித்தார்த்தர் அவர்கள் தோற்றி வச்சிருப்பாரு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியில நம்ம போயிடும், அதுல ஒரு தனி டைட்டில நம்ம கோர்வை எடுத்து வச்சுக்கலாம். சோ சிந்தனையாளர்களே அவங்க வரிசையில் நம்ம கொண்டு வந்து வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம படிச்சிருப்போம், அவங்க முத கிளவே சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் குடி தலைமையிலிருந்து பேரரசு வரை, பேரரசுன்னு வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து ஹரியங்க வம்சம் தான், பிம்பிசாரர் வந்திருப்பாரு, அவருடைய மகன் வந்து அஜாத் சத்ரு வந்திருப்பாரு. அஜாத் சத்ருக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்களா, புத்தர் கருப்புங்க அவருடைய நெருங்கிய நண்பர் அஜாத சத்ரு தான். புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்தியாவில் 16 மகாஜன பதங்கள் இருந்தன. மகாஜன பதங்கள் வந்து ஜனா அப்படிங்கிறது அரசன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க வந்து கிரகம் குடும்பத்துக்கு வந்து கிரகம் சொல்லி கிரகபதி குடும்பத்து தலைவர், அப்புறமே கிராமணி கிராமத்து தலைவர், பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம், இப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஜனா மகாஜனபதா அப்படி வந்துட்டு இருக்கும். சோ இது வந்து அந்த வேத காலகட்டங்களில் நடந்த அந்த கிராம நிர்வாக அமைப்பு முறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்தியாவில் புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் 16 மகாஜன பதங்கள் இருந்தன அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம படிக்கும் பொழுது புத்தருடைய நெருங்கிய நண்பர் அஜாத் சத்ரு, அஜாத் சத்ரு யாருன்னா பிம்பிசாரருடைய மகன். அப்ப பிம்பிசாரர் எதுக்காக நம்ம படிக்கணும், இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு ஹரியங்க வம்சம், அந்த வம்சத்துல தான் நம்ம அவங்களுக்கு பிடிப்போம். அப்ப ஹரியங்க வம்சத்துக்கு பின்னாடி நம்மளுடைய மௌரிய பேரரசு ஸ்டார்ட் ஆயிடும். ஆக அந்த காலகட்டங்கள்ல இருந்து சமண சமயத்தில் 1 நூறு முறை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. இந்திய மௌரியக்கு பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மௌரிய பேரரசு 180க்கு பின்னாடி வந்துருது. ஆக நம்ம கால வரிசைப்படி சிந்துவெளி நாகரிகம், வேத காலம், மௌரிய பேரரசு. அப்ப இந்த 3 வரிசையுமே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப கேள்விகளுடைய தரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவங்க எல்லாம் இருந்ததுக்கான சான்றுகள் என்ன, கல்வெட்டுகள் இருக்கு, அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஐகோலை கல்வெட்டு, இந்த மாதிரி கல்வெட்டுகள், அதே மாதிரி செப்பேடுகள், அப்புறம் இந்த பாறைகள், ஓவியங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வரலாற்று சான்றுகளாக நம்ம பார்ப்போம். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த இது இருந்திருக்கு. அப்போ குப்தர்கள் நமக்கு வந்துடுறாங்க. இது அது பாருங்க கேள்விகள் அந்த வரிசை போய் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த வரிசைன்னு சொல்லிட்டோம்னா மௌரிய பேரரசு நம்ம சொல்லிருப்பீங்களா, கிமு 312 டு அப்புறம் 180, அப்புறமா வந்து கனிஷ்கருடைய காலகட்டம் கிபி 78, குப்தர்கள் காலகட்டம் வந்து கிபி 312 டு 600 வரைக்கும். 612 வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் வந்திருப்பாரு. ஆக இப்போ குப்தர்கள் நமக்கு வந்துறாரு. வர்தனர் அப்படின்னா ஹர்ஷவர்தனர். ஹர்ஷவர்தனருக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பிரயாகை கூட்டம். அந்த பிரயாகை கூட்டம் எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரயாகை கூட்டத்தின் போது தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் தூக்கி மக்களுக்கு கொடுத்துருவாரு. அத்தனையும் கஜானால கருவில் தரக்கூடிய அத்தனை கஜானாவும் தூக்கி போற எடுத்து கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பல நாடுகள் மேல படையெடுத்து அப்படியே பல செல்வங்களை அள்ளி கொடுத்திருப்பாரு ஹர்ஷர். சோ அவருக்கு ஹர்ஷவர்தனர் அப்படின்னா கண் வச்சு தலைநகரம் வச்சு ஆட்சி பண்ணவர். இதெல்லாம் வந்து அவருடைய ஸ்பெஷல். அதாவது அவர் போட்டிருந்த விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை கூட மக்களுக்கு போட்டு சாதாரண உடை அணிந்துதான் அவர் போருக்கும் போயிருக்காரு அப்படின்ற ஒரு சில தகவல்களை நம்ம வரலாற்று குறிப்பறிஞர்கள் இந்த யுவான் சுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எழுதுனது நம்ம படிச்சிருப்போம். சரி, இப்ப இங்க வந்து குப்தருடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 312 டு 600 சம்திங் காலகட்டத்தில் குப்தர்கள் காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுலயும் சில கன்ஃபியூஸ் எல்லாம் இருக்கும். குப்தர்கள் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா முதல் குப்த அரசராக முதலாம் சந்திரகுப்தர்னு ஒருத்தர் படிச்சிருப்போம். அதே மௌரிய பேரரசுல பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியன் படிச்சிருப்போம். அந்த சந்திரகுப்த மௌரியர் யாருன்னா அசோகருடைய தாத்தா. இது நம்ம படிச்சிருப்போம். சந்திரகுப்தருடைய பையன் வந்து பிந்துசாரர், பிந்தி வந்ததுனால அவருடைய பையன் வந்து அசோகன் இந்தியாவின் முதல் தேசிய அரசர். இவ்வளவு ஏங்க நம்ம இந்திய தேசிய கொடியில சக்கரம் இருக்கு பாருங்க, அசோக சக்கரம் தான் சொல்றோம். சோ அதுக்கு சொந்தக்காரர் அவர் தான். சாரநாத் கல் தூண்ல அவர் அந்த சக்கரத்தை வச்சிருப்பார். சரி, இது வந்து சந்திரகுப்த மௌரியர். இந்த குப்தர்கள் வந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். இந்த சந்திரகுப்தர் இந்த பேரால வரலாறுல கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம அழகா தெளிவா படிச்சிருக்கோம். சரி, ரைட். இப்ப இங்க வந்து குப்தருடைய காலகட்டம் நமக்கு வந்துருது. அப்படியே வரிசை வரும்போது இடைக்கால இந்தியா, இதுதான் வந்து நம்ம கீழே நம்ம படிச்சிருப்போம். யார் அந்த இடைக்காலத்துல வரக்கூடியவங்கன்னா அந்த இந்தியா மீது படையெடுத்த முக்கிய 3 மன்னர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் காசிம், கஜினி, அப்புறம் கோரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசை படிச்சிருக்கீங்களா. சோ அந்த ஆட்கள் வந்து இந்த ஏரியாவில தான் நமக்கு வருவாங்க. சோ அப்ப இந்தியாவுடைய அந்த 1000 காலகட்டங்களும் நமக்கு வந்துடும். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இது ஒரு சைடு இந்த ராஜஸ்தான் அந்த ஏரியாக்கள் பாத்தீங்கன்னா இந்த ராஜபுத்திரர்கள், சந்தேலர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. இவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவங்க கிட்ட இருந்து கேள்வி எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் இருக்கு. அசோகர் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி காலகட்டம் இந்த மாதிரி ஆட்களை வந்து எதிர்த்து நம்மளால போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சோ அந்த காலகட்டங்கள்ல வந்து சில ராஜதந்திரங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த அளவுக்கு வீரத்தில் சிறப்பு மிக்கவர்கள் இந்த தேவபாலர்கள், தர்மபாலர்கள், பாலர்கள் சொல்றது, பாலர்கள் வரக்கூடியவங்க மகிபாலர், தேவபாலர், தர்மபாலர் சொல்றது, பாலர்கள், சந்தேலர்கள், ராஜபுத்திரர்கள், இவங்கெல்லாம் வரிசா இதுல நம்ம அந்த காலகட்டம் அந்த ஏரியால நம்ம படிப்போம். சரி, நம்ம அந்த ஹிஸ்டரியோட வரிசை பாருங்க. கஜினி மாமூது, முகமது கஜினி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 நமக்கு வந்துடும். 712 முகமது காசிம் வந்திருப்பாரு. அப்புறம் கஜினி 1000 வந்திருப்பாரு. அப்புறம் 1092 அந்த இதுல வந்துட்டு
நம்ம கோரி வந்திருப்பாரு. கோரியுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். அவர் தொட்டு வச்சதான் டெல்லி சுல்தானுடைய அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 காலகட்டங்களில் முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு 712. இதுதான் இந்தியாவிற்குள் நுழைந்த முதல் முஸ்லிம் மன்னர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேரும் இவருக்கு உண்டு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் கஜினி மாமூது கஜினி, அப்புறம் கோரி அப்படின்னு சொல்லி இந்த 3 முக்கிய மன்னர்கள் வந்துட்டு அந்த 1000 காலகட்டங்கள்ல உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. அப்புறம் இடையில வந்து நம்ம தென்னிந்திய அரசுகள் இந்த பக்கம் நம்ம சோழர்கள் பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் நமக்கு வந்துருவாங்க. இது வந்து நம்ம ஒரு தனியாவே நம்ம படிப்போம். இதுல ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து ராஜராஜ சோழனுடைய பையன். அப்ப ராஜராஜ சோழனுடைய ஸ்பெஷல் என்ன? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். அப்ப 1010 இல்லைங்களா? சோ அந்த 1000 காலகட்டங்கள்ல அந்த பிற்கால அந்த இவங்க நம்ம என்ன சொல்றது, சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்களும் நம்ம வரிசை படிப்போம். சரி, இப்ப இது வந்து 1000 காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அங்க அந்த ஏரியால வந்து நமக்கு இத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்ப அடுத்துதான் டெல்லி சுல்தானியம். நாம ஏற்கனவே பார்த்திருப்போம். மௌரிய பேரரசு ஒரு பெரிய பேரரசு, அதுக்கப்புறம் குப்த பேரரசு பெரிய பேரரசு, அதுக்கப்புறம் பெரிய பேரரசு டெல்லி சுல்தானியம் தான். அந்த டெல்லி சுல்தானியம் வந்து 1206 இருந்து 1526 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டா நான் வந்து சில சொல்லியிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி அதாவது இந்த ஷார்ட்கட் வந்து டெல்லி சுல்தானியர்களுக்கு அகிது சைலோ அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்பேன். அகிது சைலோ. அது என்ன சார் அகிது சைலோ டிஃபரெண்டா இருக்கு? ஆ மீன்ஸ் அடிமை வம்சம், கி மீன்ஸ் கில்ஜி வம்சம், டூ மீன்ஸ் துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகிதி சைலோ 1206 டு 1526 வரைக்கும் டெல்லி சுல்தானுடைய வம்சத்துக்கு அகிதி சைலோன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பாமினி பேரரசுகள் நமக்கு இதுல வந்து விஜயநகர பாமினி பேரரசு வரும்போது விஜயநகர பேரரசர் நமக்கு கிருஷ்ணதேவராய நம்ம வந்துருவார். சோ குட்டி குட்டி அரசர்கள் 4 பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வரலாறுல. அங்க ஏற்கனவே கனிஷ்கர் படிச்சிருப்போம். இங்க இருக்கக்கூடிய இவரு நம்ம கிருஷ்ணதேவராயர் படிப்போம். அப்புறம் மராட்டிய சத்ரபதி சிவாஜி படிச்சிருப்போம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஹர்ஷர் படிச்சிருக்கோம். இந்த 4 குட்டி குட்டி அரசர்கள் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ல வரக்கூடிய முக்கியமான ஆட்கள். அடுத்து டெல்லி சுல்தானிய பேரரசு. இதுக்கு இடையில விஜயநகர பாமினி பேரரசை பார்த்துட்டு அடுத்து மிகப்பெரிய பேரரசு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு தான். இந்த முகலாய பேரரசுக்கு பாத்தீங்கன்னா பாட்ஷா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் பேர் வச்சிருக்கோம். பாட்ஷானா BHAJSA, பா இஜ்ஸா அப்படின்றத மைண்ட் வச்சுக்கணும். பாஷா ரஜினி படம் வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி. BHA அப்படிங்கிறப்ப B மீன்ஸ் பாபர், H மீன்ஸ் ஹுமாயூன், A மீன்ஸ் அக்பர், J மீன்ஸ் ஜஹாங்கீர், S மீன்ஸ் ஷாஜகான், A மீன்ஸ் அவுரங்கசீப். இந்த இவங்கெல்லாம் வரிசையா இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள். சரிங்களா? சோ அவங்க காலகட்டம் 1526 டு 1707 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம் வந்துடும். சரி, இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு குட்டி அரசன் நமக்கு வந்துருவார், மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு தலைவலியாக இருந்தவர் நம்ம மராட்டிய சத்ரபதி சிவாஜி. இவருடைய காலகட்டங்களும் இதுல இடையிலே வந்துடும். அவுரங்கசீப்னால 1707 முகலாய பேரரசு முடிகிற காலகட்டங்கள். சரிங்களா? சோ அந்த காலகட்டம் நம்ம அடுத்து அதுல இருந்து நமக்கு சில கேள்விகள் மராத்திகள் பேஸ்வாக்கள்ல இருந்து நமக்கு கேள்விகள் எத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் கீழகட்டங்களும் தமிழ்நாட்டில் கலையும் கட்டர்களையும் இதெல்லாம் சின்ன சின்ன டைட்டில்ஸ் தான் நமக்கு புக்கில் வரது நம்ம செயலி பார்க்கலாம். தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள். சமணம்னாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த ஜெயினர்கள் இவங்கெல்லாம் வந்து தனியா நம்ம பார்த்திருப்போம். பௌத்த மதம், புத்த மதம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வட இந்தியாவில் தோன்றியதாக இருந்தாலும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம வரிசையா பார்த்திருப்போம். சரி, இதெல்லாம் குட்டி குட்டி டைட்டில் தான் நம்ம வரலாறுல அந்த கால வரிசை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, முகலாய பேரரசு 1707 வரைக்கும் வந்துச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐரோப்பியருடைய வருகை தான். ஐரோப்பியர்கள் சொல்லிட்டோம்னாலே நமக்கு அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்போம். போடா டே பிச்சு கொடுங்க. என்ன சார் திடீர்னு இப்படியே சொல்றீங்க? போடா டே அப்படின்னா போர்ச்சுகீசிகள், டா டச்சுக்காரர்கள், டேனியர்கள், டா அதாவது டேனியர்களுக்கு மட்டும் போடா டே. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வந்துடுவாங்க, யாரு நம்ம டச்சுக்காரர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் இடையில வருவாங்க. சரிங்களா? லாஸ்ட்ல பிரெஞ்சுக்காரர்கள். சோ போடா டே அடி பிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவின் மீது படையெடுத்த, அதாவது இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியருடைய கால வரிசை அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து இதுல நம்ம போயிடலாம். இப்போ ஐரோப்பியர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு, அதான் போர்ச்சுகீசர்கள், டச்சுகள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியா ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சு தன்னுடைய ஆதிக்கத்தை இந்தியாவுக்குள்ள நிறுவுவாங்க. இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை போர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், பிளாசி போர், பக்சார் போர் 1957, பிளாசி போர் இல்லைங்களா, பக்சார் போர் 1600, இதெல்லாம் வந்து வரிசனை பிடிப்போம். அடையார் போர், ஆம்பூர் போர், இதெல்லாம் வந்து 1772 இருந்து 1857 வரைக்கும் நம்ம அந்த இந்தியாவின் மீது வந்த அந்த போர்ச்சுகீசியர்கள், கடைசியா பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம பார்ப்போம். இதுக்கு இடையில பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க இல்லைங்களா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அங்க இருக்க பிரபுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிரபுக்கள் வந்து ஒரு சில நம்ம சமுதாயத்துல இருந்து சில மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஒழிச்சிருப்பாங்க. அதுக்கிடையில நமக்கு இந்தியாவை ஒரு ஆட்சி பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் தான் முக்கியம், விவசாயம் தான் நம்ம இந்தியாவுடைய முக்கியமானது. சோ அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி ரைத்து வாரி முறை, மகால் வாரி முறை இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க.
இந்த ரைத் வாரி முறை, ஜமீன்தாரி முறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜமீன்தாரி முறைன்னா என்ன? ஒரு விவசாயி அங்க இருக்காரு, கூலி வேலை செய்வாரு. அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யுங்க. இடையில ஒரு தரகராக ஜமீன்தாரர். இவங்க பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவாங்க, ஜமீன்தாருக்கு இந்தாப்பா உனக்கு ஒரு 10,000 ஏக்கர் கொடுத்துறேன். அங்க இருக்கக்கூடிய அந்த எத்தனையோ விவசாயிகளை வச்சு நீ வந்து நீ விவசாயம் பண்ணிட்டு எனக்கு வருஷத்துக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போதும். அது நட்டமானாலும் சரி, பருவமழை வந்து பொய்த்து போனாலும் சரி, நல்லா வந்தாலும் சரி, நீ வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 அப்படி ஒரு கணக்கை வச்சு அவங்க கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை செய்யற ஒரு தரகர்கள் மாதிரி இருந்தவங்க தான் ஜமீன்தாரர்கள் சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா, இப்ப மக்கள் வந்து டைரக்டா அவங்கள போய் பார்க்க முடியாது, அரசை பார்க்க முடியாது, பிரிட்டிஷ்கால பார்க்க முடியாது, இடையில கூட இவங்க தான் நம்ம பார்ப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருந்தது. சோ இந்த மாதிரி ஜமீன்தாரி முறை, ரைத் வாரி முறை, மகள் வாரி முறைன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை பேஸ் பண்ணி, அப்புறம் நிலையான நில வரி திட்டம், இதெல்லாம் நிலத்தை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த காரன் வெளி பிரபு, இந்த அடுத்து அந்த ஐரோப்பியர்கள் 5 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களை தனியா விட்டுட்டு பிரபுக்கள் 1772 இருந்து பிரபுக்கள் நமக்கு வந்துருவாங்க. இந்த பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பிரபு யாரு சொல்றோம் அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு ஸ்டார்டிங்ல சொல்லுவோம். பெண்டிங் பிரபு இவர் என்ன, பெண்டிங் பிரபுக்கு என்ன ஸ்பெஷல்? அதே மாதிரி ரிப்பன் பிரபு இவரும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த பெண்டிங் பிரபு என்ன பண்ணிருப்பாருன்னா, சதியின் முரண்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாரு. இதுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து துணையா இருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து 29 வாக்கில் நடந்தது இல்லைங்களா? சரி, இப்ப இதுல ஸ்டார்டிங்ல 1772 வந்துட்டு பாத்தீங்கன்னா, அங்கிருந்தே வரிசை அந்த பிரபுக்கள் ஒவ்வொருத்தரும் முக்கியமான மாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அப்புறம் மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அப்புறம் இந்த வெள்ளேசிலி பிரபு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துணைப்படை திட்டத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்திருப்பாங்க. டல்ஹௌசி பிரபு இவங்க எல்லாமே அந்த பிரபுக்கள் வந்து வரிசையா 1772 இருந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வரைக்குமே 5 வருஷத்துக்கு ஒரு முறை 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிரபுக்கள் வந்துட்டே இருப்பாங்க. இடையில நல்ல பிரபுக்கள் வந்திருப்பாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிப்பன் பிரபுக்கள் எல்லாம் நிறைய ஃபேமஸ் எல்லாம் இருந்தது, நல்ல ஒரு பேர் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிப்பன் பிரபு வந்து ரொம்ப முக்கியமான, அதாவது உள்ளாட்சித்துறை கொடுத்துருப்பாரு. உள்ளாட்சியின் தந்தையார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் அவர் கொண்டு. சோ அந்த ரிப்பன் பிரபு காலகட்டங்கள் அந்த பிரபுக்கள் ரொம்ப முக்கியம். டல்ஹௌசி பிரபுலாம் வந்து பாத்தீங்கன்னா 1853 மும்பை டு தானே வரைக்கும் முதல் இருப்பு பாதை, அடுத்து வந்து இரண்டாம் இருப்பு பஞ்சு 1883 அந்த காலகட்டங்கள இந்தியாவை நவீனமயமாக்கின சிறப்பெல்லாம் அவர் கொண்டு சதியின் முரண்கட்டை ஏறும் பழக்கம் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி பிரபுக்கள் காலகட்டங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். சோ அது சம்பந்தமா கேள்விகள் இங்க வரிசை கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம டெட்ல இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாம் கேள்விகள் நிறைய இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து வரிசையா ஹிஸ்டரியை நம்ம படிச்சுட்டு போறது முக்கியம் கிடையாது. கேள்விகள் எந்தெந்த இடத்துல அதிகமா கேட்டிருக்காங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முதல்ல படிக்கணும். அதானே நமக்கு தேவைங்க. மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்து எது வேணாலும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாமே. இதுக்கு இடையில தான் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் காலகட்டங்கள்ல இருந்து இந்த கல்வி வளர்ச்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா. சோ இவங்கெல்லாம் நமக்கு அந்த காலகட்டங்களில் இந்த கல்வி வளர்ச்சி பற்றி கொடுத்துருப்பாங்க, தொழிலாளர் வளர்ச்சி பற்றி கொடுத்துருப்பாங்க, நகர்ப்புற மாற்றங்கள் எப்படி இருந்தது, இந்தியாவுடைய பெண்கள் நிலை அப்ப அவங்க காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து வரிசை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சோ இதுல இன்னும் ஒரு முக்கியமான தகவலா இதுல வரிசை கண்டினியூ நம்ம வந்துருவோம். மனித பரிணாம வளர்ச்சி, வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்போ வரங்க 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நமக்கு பின்னாடி வந்துரும். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்கள், அப்புறம் தொடக்க கால தமிழ் சமூகம், அறிவு சமூகம், இதெல்லாம் தென்னிந்திய நமக்கு அந்த சமூக சீர்திருத்தங்கள் வந்துடும். இதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸா நம்ம ஒரு கண்டினியூட்டியா நம்ம இந்த ஹிஸ்டரியில வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். இந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாங் வம்சம் இவங்க எல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் இதுல கண்டினியூ நான் கொண்டு வரும் பாருங்களேன். இடைக்கால இந்தியாவில் அரசன் சமூகம் அதே தான் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். நம்ம புக்ல வந்து சில டைட்டில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம இந்த இடத்துல சொல்லி வச்சுப்போம். புரட்சிகள்னா அதுக்கு, அதாவது ஐரோப்பியர்கள் வந்தாங்க, பிரபுக்கள் ஆட்சி பண்ணாங்க, பிரபுக்கள் கிட்ட நம்ம இந்தியாவை சுதந்திரம் எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அது ஃபுல்லா பார்க்கணும். இந்த பிரிட்டிஷ்காரர்கள் கிட்ட இருந்து எப்படி சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு 1806ங்கிறது நம்ம வேலூர் கழகம் நம்ம சொல்லி படிச்சிருப்போம். 1857 டு 1947 வரைக்கும் பாத்தீங்கன்னா சில இந்திய தேசிய இயக்கம் சொல்லிட்டு நம்ம நிறைய படிப்போம். பட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில வந்துட்டு வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அப்புறம் பூலித்தேவர், கட்டபொம்மன் அப்படின்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் மருது சகோதரர் இவங்கள வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியா அந்த சம்திங்ல அந்த 1800 சம்திங்ல பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்களுடைய இதெல்லாம் நமக்கு வரிசையா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்திய தேசிய இயக்கம் 1806 வேலூர் கழகத்தில் ஆரம்பிச்சு 1857 பெருங்கழகத்தில் ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய புரட்சிகள் வரிசையா இது ஒரு செக்டரா பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விகளை இங்கதான் எடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. சோ அந்த ஏரியா பூரா நம்ம பார்த்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள், இந்த ஆன்மீகம் நான் சொன்ன பாருங்க, அந்த ஏரியா பூரா இங்கதான். ஸோ இந்த இதுலலாம் வந்து நாராயணகுரு, ஜோதிபா பிலே, தயானந்த சரஸ்வதி, அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து இவங்க ஏரியாவில் நம்ம படிச்சுப்போம் சரிங்களா. ஸோ நம்ம வரலாறுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க, பாளையக்காரர்கள் இவங்க எல்லாம் வந்து நமக்கு அந்த தென்னிந்திய வரலாறுல என்ன சொல்றது, நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள், அப்புறம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள், தேசியங்கள், தோற்றமும் இதெல்லாம் வரிசையா நம்ம படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் எது வரைக்கும் நம்ம இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இதுல பாருங்க, இதே தான் ரிப்பீட்டடா இருக்கும். தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்து நாகரிகத்திலிருந்து நம்ம நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன 1947 சுதந்திரம் வரைக்கும் இருந்த முக்கியமான பகுதிகளில் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அதே தான் ரிப்பீட்டடா நமக்கு வந்துட்டு இருக்கோம். அதே என்ன சொல்றது, சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடி எத்தனை கேள்வி வந்தது, சிந்து நாகரிகத்திலிருந்து என்னென்ன கேள்விகள் வந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வரிசை வரும். செம்பு காலம், ஹரப்பா பண்பான்னு சொல்றது, செம்பு காலம் அப்படிங்கிறத ஹரப்பா பண்பான்னு சொல்றது. பெருங்கற்காலம்னா அது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடும். இரும்பு காலம் அப்படிங்கிறது வேத காலம் தான். சரிங்களா, வேத காலத்துல தான் வந்து இரும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அந்த காலகட்டம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ நான் இது வரைக்கும் சொன்ன அத்தனை விஷயங்களுமே வந்து இதில் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். பிரதேச முடியரசின் தோற்றம், மத பிரிவுகள் உருவாக்கம், இதுல வரிசையா வந்துட்டு இருக்கும். சோ இங்க என்ன நம்ம தெரிஞ்சு போறோம்னா அரசு பேரரசு இருக்கும். நம்ம முன்ன சொன்னோம் பாத்தீங்களா, இதே தான் இதுக்கு பின்னாடி 11th 12th தனியா நம்ம செப்பரேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல எடுத்திருக்காங்க. இதை நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ஆக நமக்கு ஹிஸ்டரியில ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் 3500 காலகட்டங்கள்ல இருந்து நம்ம வரிசை வந்துட்டு இருந்தோம்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய 1947 சுதந்திரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு கேள்விகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த டைட்டில் நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எந்தெந்த ஏரியால கேள்விகள் எடுத்திருக்கோங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துடணும். ஸோ அதுல இருந்தது நம்ம அதை ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல கேள்விகள் ஈஸியா இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் முக்கியமான டைட்டில்ஸ் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வரிசையா அந்த இதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம். மார்க் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம். சரிங்களா. ஸோ வரலாறு வந்து இது ஒரு முக்கியமான தகவல் நான் இதுல உங்களுக்கு வரிசையா கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ வரலாறா, அதே மாதிரி பாலிடிக்ஸ், எக்கனாமிக், ஜியாகிரபி வந்துடும். அப்புறம் மேத்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், நமக்கு என்னன்னா மாங்குன வரிசையா எல்லாத்தையும் படிக்கிறத விட கேள்விகள் எந்த ஏரியாவில் எடுக்கிறாங்களோ அந்த ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சு வச்சுட்டு மார்க்குக்கு உண்டான அந்த பார்டருக்கு நம்ம போயிடணும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. இதுதான் நம்மளுடைய டெக்னிக். இந்த 2025 நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக். எல்லா சப்ஜெக்டும் நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைட்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார், அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.